சென்னை சென்ட்ரலில் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் தற்போது அவதியடைந்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு காரணமாக மாலை பணி முடிந்து வீட்டுக்கு செல்வ பயணிகள் தற்போது அவதியடைந்து வருகின்றனர். தொழில்நுட்ப கோளாறால் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் 10 நிமிடங்களாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு காரணமாக மாலை பணி முடிந்து வீட்டுக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொழில்நுட்ப கோளாறால் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் 10 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி போர்க்கால அடிப்படையில் தற்போது நடைபெற்று வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. முழு விவரம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஒரு நாளொன்றுக்கு அதாவது நெரிசல் மிகு நேரங்களில், அதாவது பீக் ஹவர்ஸ் என சொல்லப்படும் காலை மற்றும் மாலை நேரங்களில் 3 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நெரிசல் மிகு அல்லாத நேரங்களில் 7 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விம்கோ நகரிலிருந்து சென்னை சென்ட்ரல் அண்ணா சாலை வழியாக விமான நிலையம் வரை செல்லும் அந்த நீல வழித்தட மெட்ரோ ரயில் நீல வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு அது சரி செய்யப்பட்டு தற்பொழுது இயக்கப்பட்டு வரும் அந்த 10 நிமிட இடைவெளி என்பது மீண்டும் பழைய நிலைமைக்கு, அதாவது 3 நிமிட இடைவெளியில் ஒரு ரயில் என இயக்கப்பட உள்ளது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது வெகு விரைவில் சரி செய்யப்பட்டு அடுத்த அரை மணி நேரத்திற்கு உள்ளாக மீண்டும் 3 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என இயக்கப்பட உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை பொறுத்தவரை பச்சை மற்றும் நீலம் ஆகிய 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் இயங்கி வருகிறது. நீல வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது 3 நிமிடத்திற்கு பதிலாக 10 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என இயக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களில் அது சரி செய்யப்பட்டதற்கு பிறகாக மீண்டும் பழைய அட்டவணைப்படி, அதாவது 3 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என இயக்கப்பட இருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.